ஹே ஆல், எலஃபண்ட் சீரீஸ் பார்த்துட்ருக்கோம். ஸோ இன்னைக்கு ஃபைனல் பார்ட்டுக்கு வந்துட்டோம். ஃபிங்கர் பேட்டர்ன்ஸ், ஃபிங்கரில் எப்படி எலஃபண்ட் டிசைன் கொண்டு வருது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம இதை கம்ப்ளீட்டாக டீட்டெயில்டு வீடியோஸ் போட்டிருக்கோம். ஸ்டார்ட் அப்லேருந்து எல்லாத்துக்குமே செப்பரேட் வீடியோஸ் இருக்குது. ஸோ அதை வாட்ச் பண்ணாதவங்க வாட்ச் பண்ணிக்கோங்க. நம்ம பேஜை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ எலஃபண்ட்ல ஃபிங்கர் டிசைன்ல என்ன பேட்டர்ன்லாம் கொண்டு வரலாம் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ நான் ஒரு ஹேங்கிங் பேட்டர்ன், இந்த ஃபிங்கருக்கு, லிட்டில் ஃபிங்கருக்கு ஒரு ஹேங்கிங் பேட்டர்ன் பார்க்கலாம். இந்த ஸ்பேஸ்ல உங்களால ஒரு எலஃபண்ட் மட்டும் தான் வரைய முடியும். இந்த ஃபிங்கர்ல இப்போ நம்ம எலஃபண்ட்டை நான் இதில் ட்ரா பண்ணியிருக்கேன். நான் 0.38 டிப் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபிங்கர்ஸ்க்கு இந்த மாதிரி இன்ட்ரிகேட்டட் டிசைன்ஸ்க்குலாம் 0.38 டிப் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த எலஃபண்ட்டை நம்ம கலர் தான் பண்ண போகிறோம். இதில் சிங்கிள் எலிஃபண்ட் தான் வரைய முடியும். இப்போ நான் இந்த எட்ஜஸில் இந்த ஒரு மிடில் லைன் போட்டிருக்கேன் இல்லையா, இந்த எட்ஜில் ஒரு ஸ்க்ரில் ஹம்ஸ் போட்டுட்டேன். இதை நீங்கள் பெரிய ஃபிங்கருக்கு வரையும் போது நீங்கள் இதில் ஃபுல் ஸ்க்ரில் கூட போடலாம். இப்போ நான் இங்கேருந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல டாட்ஸ், ஒரு பெரிய டாட் ஒரு சின்ன டாட் வச்சுக்கிறேன். தென் அதே மாதிரி இந்த எட்ஜ்லையும் இங்கே கம்ப்ளீட் பண்ணுற இடத்துலையும் ஒரு ஸ்க்ரில் ஹம்ஸ், இந்த லைன் ட்ரா பண்ணிட்டு ஒரு பிக் டாட், ஒரு ஸ்மால் டாட். இந்த எலிஃபண்ட்டை கேர்ஃபுல்லாக, நம்ம இது ஆல்ரெடி இந்த மாதிரி எலிஃபண்ட் ட்ரா பண்ணியிருக்கோம். இந்த எலிஃபண்ட்டை கலர் பண்ணிங்கன்னா நல்லாவே டார்க்காக இருக்கும். இந்த ஐஸ் போர்ஷன் மட்டும் விட்டுடலாம். அங்கே வந்து நம்ம ஒரே ஒரு டாட் வச்சா போதும் ஐஸ். அதே மாதிரி தந்தத்துக்கு கலர் பண்ண வேண்டாம். இந்த இடத்துல நீங்கள் கலரிங் முடிச்சுட்டு ஒரு தடவை இப்படி டார்க்கராக அவுட்லைன் இப்படி கொடுக்கும்போது எலிஃபண்ட்டோட அவுட்லுக் நல்லா தெரியும். இந்த மாதிரி கலர் முடிச்சோடனையும் அந்த மாதிரி அவுட்லைன் ஒரு தடவை கொடுங்க. அப்போ அது எலிஃபண்ட் டார்க்காக தெரியும். இந்த தந்தத்தை நீங்கள் இதோட ஸ்டாப் பண்ணலாம், அவர் வெளியே வரைக்கும் எடுத்துகிட்டு வரலாம். இந்த மாதிரி வெளியே எடுத்துட்டு வந்தோம்னா இன்னுமே நல்லா இருக்கும். அண்ட் இந்த கர்டைனுக்கு நம்ம கலர் பண்ண மாட்டோம். இது கலரிங் தான் பண்ணணும்னு இல்லை, நீங்க இதை எம்டியாவும் அப்படியே ட்ரா பண்ணி டிசைன்ஸும் வரையலாம். அதை நெக்ஸ்ட் ஃபிங்கருக்கு அந்த மாதிரி பார்க்கலாம். நான் இதோட லெக்ஸுக்கு கலர் பண்றேன். இந்த மாதிரி கலரிங் ஒர்க் ஃபினிஷ் பண்ணோடனே இந்த அவுட்லைன் கொடுத்துட்டீங்கன்னா நல்ல விசிபிளா இருக்கும் எலிஃபண்ட். இங்கே நீங்க ஏதாவது டிசைன் கொடுக்கலாம், இல்லைன்னா கிரிட்ஸ் போட்டுக்கலாம். நான் இப்போ லைட்டா ஷேட் மட்டும் பண்றேன். ஸோ ஹேங்கிங் எலிஃபண்ட், இந்த மாதிரி நீங்க மல்டிபிள் எலிஃபண்ட்ஸை நீங்க பேக் ஹேண்ட் டிசைனா கூட நீங்க ட்ரை பண்ணலாம். ஓகே, அதர் ஹேங்கிங் எலிஃபண்ட் பார்க்கலாம். இப்போ நான் இந்த ஃபிங்கர்ல ஒரு ஹேங்கிங் எலிஃபண்ட் போடுறேன். கலர் பண்ணாம அதை போடலாம். நீங்க எந்த டைரக்ஷன்ல வேணாலும் இதை ட்ரை பண்ணுங்க. நான் இந்த மாதிரி 3/4 வரைகிறேன். ஃபோர்த் லெக் மட்டும் அதில் நம்ம காட்டலை. அவ்வளோதான், ஒரு டாட் மட்டும் வச்சிருக்கோம். The blanket, nails. இந்த பிளாங்கெட்டை அவுட்டர் சைடில் நல்லா டார்க் பண்ணிக்கோங்க. நான் இதில் இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய சைஸ் கிரிட் போட்டுக்கிறேன். இந்த எலிஃபண்ட் இப்படி இருக்கிறதுனால அது கிரிட் பெருசு இது.
கிரிட்குள்ளே நம்ம எதுவும் பண்ண வேண்டாம், அந்த மாதிரி கிரிட் சைஸ் இருக்கட்டும். இப்போ இந்த எலிஃபென்ட்டோட அவுட்டர் லைனை மட்டும் நான் டார்க் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நம்ம இது கலரிங் பண்ண வேண்டாம். அவ்வளோதான். ஸோ அதை நீங்கள் சிங்கிள் எலிஃபெண்ட்டாக விடுறதை விட இந்த மாதிரி லைன் போட்டுக்கலாம். நம்ம மாதிரி லைன் இதில் நான் டாட்ஸ் வச்சுக்கிறேன், சேம் சைஸ் டாட்ஸ். இதுவுமே நீங்கள் பேக் ஹேண்ட் டிசைனில் மல்டிபிள் எலிஃபென்ட்ஸ் ஃபிங்கர் பார்டருக்கு பார்த்தா எல்லாமே பாமும் இதுவும் டிஃப்ரென்ஸ் காட்டுறதுக்காக எப்பயுமே ஃபிங்கரில் இந்த மாதிரி டார்க் லைன் டபுள் லைன் கொடுத்துப்போம். தென் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த 2 ஃபிங்கருக்கு ஒரு பேட்டர்னில் எலிஃபென்ட் ட்ரா பண்ண போகிறோம். எக்ஸ்ட்ரா ஒரு பார்டரில் நீங்கள் அடுத்து எந்த பார்டர் வேணாலும் ட்ரா பண்ணிக்கலாம். நான் இப்போ இந்த மாதிரி ஆர் ஷேப் பார்டர் ட்ரா பண்ணிக்கிறேன். யூ வந்து நமக்கு யூஸ்வல் தான், அதனால நான் இதை எடுத்துக்கிறேன். அதுக்கு மிடில் இருந்து நெக்ஸ்ட் இங்கே ஒரு லைன் கொடுத்து ஹம்ஸ் போட்டுக்கலாம். இப்போ நம்ம ஃபிங்கர் கலரிங் பண்ணுவோம் இல்லையா, அதனால நான் இந்த ஸ்பேஸை இங்கே ஃபிங்கர் கலரிங்க்கு விட்டுட்டேன். நம்ம எடுக்கிற டிசைன் பொறுத்து தான் எல்லா ஃபிங்கர்ஸ்க்கும் கலரிங் பண்ணிங்கன்னா அது காமனாக இருக்கும். இங்கே நான் ஒவ்வொரு ஃபிங்கர்லையும் ஒவ்வொரு டிசைன் ட்ரா பண்ணியிருக்கேன். எலிஃபென்ட்க்கு நம்ம அகெயின் இங்கே ஒரு ஹம்ஸ் கொடுத்துடலாம். நீங்கள் கலரிங் பண்ணுற ஃபிங்கருக்கும் இந்த மாதிரி டபுள் லைன் கொடுத்தீங்கன்னா இங்கே கலரிங் அடுத்த டிசைன் வரக்கு முன்னாடி இந்த ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு டிசைனை ஸ்ப்ளிட் பண்ணி காட்ட யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் இங்கே வரைய போகிற எலிஃபென்ட் வந்து கொஞ்சம் டில்டடாக இருக்க போது, நம்ம யூஸ்வலாக இந்த மாதிரி வரையாமல் லைட்டாக டில்டடாக வரைய போகிறோம். எலிஃபென்ட்டோட ஹெட்டு, அதோட கந்தம், ட்ரங்க்கு, இதோட பாடி இங்கே வருது. இது எப்படி இருக்கும்னா கொஞ்சம் பெண்ட் பண்ணி, இந்த தும்பிக்கை வந்து பெண்ட் பண்ணியிருக்கு. இப்போ ஃப்ரண்ட் லெக் ஃபர்ஸ்ட் வரைஞ்சிக்கலாம். ஃப்ரண்ட் லெக்குக்கு வரையறதுக்கு முன்னாடி நெக் லைன் இது டில்டடாக இருக்கிறதுனால உங்களுக்கு கொஞ்சம் பார்க்க டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். செகண்ட் லைன், ஃபோர்த் லைன். இந்த மாதிரி டில்டட் ரேஞ்சில் வரைஞ்சிருக்கோம். இதுக்கு பிளாங்கெட், சின்ன லைன் போட்டு நெக்ஸ்ட் இந்த தும்பிக்கை எதுக்கு இப்படி குடிச்சிருக்கோம்னா இங்க வந்து ஒரு கொடை வரைய போறோம். இந்த மாதிரி இதுக்கு கீழே சின்ன சின்ன டாட். இதை நம்ம வேணும்னா கலர் பண்ணிக்கலாம், இல்லை டார்க் பேட்டர்ன்ஸ் கொடுத்துக்கலாம். இந்த எலிஃபென்ட் மாதிரி ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இதே பேட்டர்னை தான் நான் இந்த ஃபிங்கருக்கும் ஃபாலோ பண்ண போகிறேன். இந்த எலிஃபென்ட் இந்த டைரக்ஷனில் இருக்குது, அது ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்க போகுது.
ஸோ நான் அதை உங்களுக்கு ஃபினிஷ் பண்ணிட்டு காட்டுறேன். இப்போ இந்த மிடில் லென்த்துக்கு போகலாம். இங்கே அகெயின் ஒரு பார்டர் வரைய போகிறோம். இந்த பார்டரை நான் வந்து வெர்டிக்கல் லைன்ஸாக எடுத்துக்க போகிறேன். இங்கே ஒரு டாட். இப்போ நான் இங்கே டார்க் லைன் எடுக்கல, டபுள் லைன் மட்டும் எடுத்துக்கலாம். இங்கே நம்ம ஒரு ஷேப் கிரியேட் பண்ணிட்டு அதுக்குள்ள எலிஃபண்ட் ட்ரா பண்ண போறோம். ஸ்ட்ரெயிட் லைன் இங்க எங்க இருந்து இருக்குமோ அதே மாதிரி இங்க இந்த மாதிரி ஒரு ஷேப். உங்களால டபுள் லைன் போட முடிஞ்சாலும் நீங்க டபுள் லைன் போடலாம். அவுட்டர் சைட் ஃபுல்லா கலர் பண்ணிடுவோம். இங்க வந்து எலிஃபண்ட் ட்ரா பண்ண போறோம். இங்க இந்த மாதிரி நீங்க சீரீஸ் ஆஃப் எலிஃபண்ட் வரையலாம், இல்லைன்னா சிங்கிள் எலிஃபண்ட் வரையலாம். இந்த ஒரு பேட்டர்ன்ல நான் ஒரு ஃப்ரண்ட் ஃபேஸ் எலிஃபண்ட் வந்து ரெஃபரன்ஸ் ஸ்கெட்ச் பண்ணியிருக்கேன். ஸோ இது உங்களுக்கு இந்த ஃபுல் சீரீஸையும் நம்ம இன்னைக்கு கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த எலிஃபண்ட்ஸை மட்டும் நான் கலர் பண்ணாமல் விட்டுருக்கேன். மேபி நம்ம கலர் பண்ணலாம், இல்லை அவுட்லைனை மட்டும் டார்க்கன் பண்ணிக்கலாம், இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு அவுட்லைன் கொடுத்து டார்க் பண்ணலாம். இதெல்லாம் வந்து ஒரு கிளிம்ஸ் தான். நீங்கள் எலிஃபண்ட்டை ஃபிங்கரில் போட்டு தான் ஆகணும்னு இல்லை, ஃபிங்கர்லையும் எலிஃபண்ட் டிசைன்ஸ்லாம் ஒர்க் ஆகுன்றதுக்காக தான். அதுபடி நம்ம ஸ்டார்ட் அப்ல இருந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் எலிஃபண்ட் தீம்ல. ஸோ உங்களுக்கு இதெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த ஃப்ரண்ட் ஃபேஸ் எலிஃபண்ட்டை நான் உங்களுக்கு அப்கமிங் வீடியோஸில் ஷார்ட்ஸில் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். ஸ்டெப் பை ஸ்டெப் இது எப்படி போடலான்றத. இது நீங்கள் எந்த ஸ்டார்ட் அப்பில் வேணாலும் ஒரு ஃபிங்கரில் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ் உமையால் மருதானியும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. எல்லா அப்டேட்ஸுமே அதில் கொடுத்துட்ருப்பேன். நீங்கள் கிளாஸஸ் ஆர் ப்ராடக்ட்ஸ் ஃபோன்ஸ் வாங்குறதுனாலும் நீங்கள் அதில் காண்டாக்ட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வேறு என்ன மாதிரி வீடியோஸ் நீங்கள் பார்க்க விரும்புகிறீங்கன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.